ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க வாரிசு அப்படிங்கிற ஒரு சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் டிராமா பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் டிராமா பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஹிஸ்டாரிக்கல் டிராமா பிடிச்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்பவே போல்டான சின்ன வயசுலயே அம்மா அப்பாவை இழந்த ஒரு பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். அவளோட சித்தியோ பயங்கர சுயநலவாதி. அந்த சித்தி தான் சொந்த பொண்ணான செகண்ட் ஹீரோயினை நம்ம ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்றாங்க. அந்த ஹீரோ யாருன்னா பார்க்கவே ரொம்ப ரஃபா ஆரம்பத்துல ஒரு கெட்ட பேரோட இருக்க ஒரு மிலிட்டரி லீடர். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்றாங்க. சோ இந்த கல்யாணத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைச்சு நம்ம ஹீரோயின் அந்த வீட்டை விட்டு ஓட பிளான் பண்றா. அதே டைம்ல தான் அக்காவையும் எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறா. இப்படி தப்பிக்க பாக்குறப்ப நடுவுல சில பல குழப்பங்கள்லாம் நடந்து கடைசியில நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சு போயிருது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய கன்ஃபியூஷனே ஸ்டார்ட் ஆகும். ஆரம்பத்துல ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவ்வான செகண்ட் ஹீரோ தான் மெயின் ஹீரோ மாதிரி நமக்கு காட்டுவாங்க. அவனும் நாட்டுக்காக போருக்கு போற ஒரு தைரியமான வீரன் தான். ஆனா அவன் போர்க்காலத்துல இறந்துட்டதா ஒரு வதந்தி பரவுது. இன்னொரு பக்கம் அந்த மிலிட்டரி லீடரான நம்ம ஹீரோ தான் ஒவ்வொரு ஆபத்திலையும் நம்ம ஹீரோயினை காப்பாத்துறாரு. பொதுவாவே இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டிராமால பொண்ணுங்களை ரொம்பவே டல்லா அழுதுட்டே இருக்க மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனா இதுல ஹீரோயின் கேரக்டரை தைரியமா காட்டியிருப்பாங்க. ஆரம்பத்துல அந்த ஹீரோவை வெறுக்கிற நம்ம ஹீரோயின் போக போக ஹீரோ நல்லவருங்கிறத புரிஞ்சுக்கிறா. கரெக்டா இந்த டைம்ல இறந்துட்டதா நினைச்ச செகண்ட் ஹீரோ திடீர்னு உயிரோட வர கதையில ஒரு பெரிய லவ் ட்ரையாங்கிளும் எதிர்பாராத அரசியல் திருப்பங்களும் ஏற்படுது. இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன நடக்குது, ஹீரோயின் கடைசியில யார் கூட ஒண்ணு சேர்றா, அண்ட் இந்த அரசியல் சண்டைகள்லாம் எப்படி ஒரு முடிவுக்கு வருது அப்படிங்கிறது தான் இந்த டிராமாவோட கதை. இந்த டிராமால அந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்க பாசம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு சப்போர்ட்டா இருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோ ஆரம்பத்துல வில்லன் மாதிரி தெரிஞ்சாலும் போக போக அவரோட கேரக்டர் மாறுற விதம் ரொம்பவே நல்லா இருக்கும். முக்கியமா இந்த கதையில ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும்போது அது இப்படி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் நினைச்சு பாப்பா. அப்படி அவ கற்பனை பண்ணி பாக்குற சீன்ஸ் எல்லாமே செம காமெடியாவும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா இந்த டிராமா வெறும் லவ் ஸ்டோரி மட்டும் கிடையாது. கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் தாண்டி ரெண்டு பொண்ணுங்க தங்களோட லைஃப்ல எப்படி வளர்றாங்க, யாரோட உதவியுமே இல்லாம இண்டிபெண்டா எப்படி நிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை. நடுவுல கொஞ்சம் லேகா இருந்தாலும் அடுத்தடுத்து நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்க்காகவே கண்டிப்பா இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த சீரீஸை யூடியூப்ல தந்திவன் சேனல்ல நீங்க ஃப்ரீயாவே பார்க்க முடியும். டெய்லி நைட் 8 மணிக்கு இந்த சீரீஸ் அப்லோட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த டிராமாவோட எபிசோட்ஸ் எல்லாமே வெறும் 20 மினிட்ஸ் தான் இருக்கிறதால நீங்க சீக்கிரமாவே இந்த டிராமாவை பார்த்து முடிச்சிடலாம். சோ கண்டிப்பா இந்த டிராமாவை ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு சூப்பரான டிராமால உங்களை வந்து மீட் பண்றேன். பாய்.